அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வானில் நடைபெறக்கூடிய அதிசயமான நிகழ்வு ஜனவரி 21ஆம் தேதி மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 6 கிரகநிலைகள் வானில் ஒரே நேரத்தில் தென்பட போகின்றன. சந்திரனையும் சேர்த்து மொத்தமாக 7 கிரகநிலைகள் வானில் தென்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றன. அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பயன்படுத்தி கொண்டால் அமோகமான மாற்றம் உறுதியாக கிடைக்கும். நாம் வசிக்கக்கூடிய பூமியில், நாம் இருக்கக்கூடிய பகுதியில் மாலை நேரத்தில் ஜனவரி 21ஆம் தேதி அன்று இந்த அற்புதமான நிகழ்வை பார்க்க முடியும். அது மட்டுமல்லாது உலகின் பல பகுதிகளில் இருந்து இந்த அதிசயமான நிகழ்வு பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்குமே பார்க்க முடியுங்க. வானில் தோன்றக்கூடிய இது போன்ற அதிசயமான நிகழ்வுகள் மனித வாழ்வில் உறுதியாக சில அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான வளர்ச்சிக்கான வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நாம் சரியாக உணர்ந்து பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக சிறப்பான வழி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மிக வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகள் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கின்றன. பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சிக்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் மிக விரைவில் கர்மஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் சுக்கிரன், உச்சம் பெற்றும் சனி நேர்கதியிலும். எனவே தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாக இதுவரை இல்லாத அளவிற்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் புதிய ஒப்பந்தங்களையும் ஆர்டர்களையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதால் பல தடைகள் விலகுவதோடு புதிய வாய்ப்புகள், காரிய வெற்றிகள் நிறைவாக தேடி வரும். ஏனென்றால் குருவும் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இந்த காலகட்டத்தில். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுங்க. பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக அதிகரிப்பதற்கான யோகம் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பெரும்பாலும் விரயத்தில் வக்ரகதியில் தான் பலம் வருகிறார் குரு. நிழல் கிரகமான ராகு தொழில் ஸ்தானத்தையும் கேது சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பை உறுதியாக இந்த வேலையில் பெற்றுத்தரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல மாற்றங்களையும் சந்திக்க முடியும். வக்ரகதியில் ஜென்மத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் அவர் தென்படக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தங்களுடைய பெயரில் உறுதியாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான மிக அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவுல தடை தாமதத்தையும் காரிய தடையையும் சந்தித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தடைகள் முற்றிலுமாக விலகி உங்களுடைய சிறு முயற்சியிலேயே வானில் தோன்றக்கூடிய இந்த அதிசய நிகழ்வின் காரணமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் மறைந்து பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் இனிமையாக கைகூடும். மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களுக்கு கைகூடுவதற்கான யோகமும் உறுதியாக கிடைக்கும் என்பதை பயன்படுத்தி கொண்டாலே மிக சிறப்பான மாற்றம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மிதுன ராசிக்காரர்கள் இது போன்ற அற்புதமான நிகழ்வால் ஏற்படக்கூடிய பலன்களை தவற விட்டுவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.